அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாவின் வணக்க மாதமான இந்த மே மாதத்தின் இறுதி நாட்களில் நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்த வேண்டிய பக்தி வணக்கம் என்ற தலைப்பில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த தலைப்பினை நாம் பின்வரும் 3 பாகமாக பிரித்து தியானிப்போம். முதலாவது, அன்னை மரியாவுக்கு செலுத்த வேண்டிய பக்தியின் தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும், இரண்டாவது, அன்னை மரியாவின் வணக்கத்திற்கு நம்மிடமுள்ள குறைகள் என்னவென்றும், மூன்றாவதாக அன்னை மரியாவுக்கு முழுமையான பக்தி வணக்கம் செலுத்த மேற்கொள்ள வேண்டியவை எவை என்றும் நாம் தியானிப்போம். முதலாவதாக, அன்னை மரியாவுக்கு செலுத்த வேண்டிய பக்தியின் தன்மை. திரு அவை வழிபாடுகள், ஆராதனை, புகழ்ச்சிகள் அனைத்துமே மூவொரு கடவுளை மையப்படுத்தியே மேற்கொள்கின்றது. நற்கருணை நம் வாழ்வின் மையமாகவும் ஊற்றாகவும் உள்ளது. ஆயினும் கத்தோலிக்கர்களாகிய நாம் அன்னை மரியாவையும் புனிதர்களையும் வணங்கி அவர்களது பரிந்துரையை வேண்டி கேட்பதும், அதனை பெற்றுக்கொண்ட பின் அவர்களுக்கு நமது நன்றியை ஜெபங்கள், நேர்ச்சைகள், காணிக்கைகள், திரு யாத்திரைகளாகவும் செலுத்துகின்றோம். திரு அவை இத்தகைய வழிபாடுகளை 3 பாகமாக பிரித்து கடைபிடிக்க கற்பிக்கின்றது. முதலாவதாக லாத்ரியா. இது மூவொரு இறைவன் மற்றும் நற்கருணைக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை புகழ்ச்சிகள். இதில் நமது ஜெபங்கள் நேரடியாக மூவொரு இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இதில் எந்த ஒரு பரிந்துரைக்கும் இடமில்லை. இதனையே திரு அவை லாத்ரியா என்று அழைக்கின்றது. இரண்டாவதாக ஹைப்பர்தூலியா. ஹைப்பர்தூலியா என்பது நாம் அன்னை மரியாளுக்கு காட்டும் மேலான வணக்கம். அன்னை மரியாள் கடவுளுக்கு சற்று கீழாகவும் மற்ற புனிதர்களோடு சற்று மேலோங்கியும் இருக்கின்றார். இதனையே திரு அவை ஹைப்பர்தூலியா என்று கற்பிக்கின்றது. மூன்றாவதாக தூலியா. தூலியா என்பது நாம் புனிதர்கள் அனைவருக்கும் செலுத்தும் வணக்கம். மரியன்னைக்கு நாம் காண்பிக்கும் வணக்கமும் நடத்தும் வழிபாடுகளும் அவர் வழியாக நாம் இயேசுவை அடைவதற்கான வழிகளாக அமைகின்றது. அதற்குத்தான் அவருக்கு உகந்த வழிபாடு அன்னைக்கு நாம் செலுத்துகின்ற வணக்கம். ஆனால் நாம் பல சமயங்களில் அன்னை மரியாவையும் புனிதர்களையும் இறைவனுக்கு இணையாக்கி விடுகின்றோம். அன்னை மரியாவும் புனிதர்களும் கடவுள் அல்ல. அவர்களால் தாமாக எதையும் செய்ய முடியாது. அவர்கள் இறைவனிடம் பரிந்துரைக்க வல்லவர்களாதலால் நமது தேவைகளை கடவுளிடம் எடுத்துரைத்து நமக்காக பரிந்துரைத்து சரியான நேரத்தில் நமக்கு இறைவனிடமிருந்து அதை பெற்றுத் தருகின்றார். நாம் நமது அன்னைக்கு தகுந்த வணக்கத்தை செலுத்தி அவளை புகழ்வோம். இரண்டாவது, அன்னை மரியாவின் வணக்கத்திற்கு நம்மிடமுள்ள குறைகள் யாவை என்று சிந்திப்போம். அன்னை மரியாவிடம் நமக்கு பக்தி உண்டு என்பது உண்மை. ஆயினும் நம்மில் பலரின் பக்தி அவ்வப்போது வந்து போகும் பக்தியாக உள்ளது. தேவையின் போது அம்மா என்று கதறுவதும், கேட்டது கிடைத்தவுடன் அவருக்கு நன்றி கூறவும், நாம் நேர்ந்து கொண்டதை செய்யவும் மறந்து விடுவதுமாக இருக்கின்றோம். அன்னை மரியாவை நாம் எப்போதும் நமக்காக பரிந்துரைத்து எதையாவது பெற்று தருபவராக மட்டுமே பார்க்கின்றோம். ஆனால் அதையும் தாண்டி அன்னை மரியா நமக்கு மீட்பரை பெற்றெடுத்த தாய். நமது மீட்புக்காக தன் உடலிலும் மனதிலும் பல்வேறு துன்பங்களை ஏற்று அவமானங்களை அடைந்து இதயத்தில் வேதனையின் உச்சத்தை சுமந்தார். கல்வாரி சிலுவை அடியில் நம் அனைவரையும் ஈன்றெடுத்தார். நாம் நம்மை பெற்றோரிடம் எப்போதாவது எதையாவது தருவார்கள் என்று மட்டும் எதிர்பார்த்து கொண்டு வருவதில்லை. நாம் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அன்பை நாம் திருப்பி செலுத்த கற்றுக்கொண்டுள்ளோம். நம் பெற்றோரிடமிருந்து கூட நாம் எதிர்பாராமல் பலவாறு அவர்களின் அன்பை நாம் பிரதிபலிக்கின்றோம். அவர்களை நாம் மீண்டும் அன்பு செய்கின்றோம். அப்படி இருக்க நாம் அன்னை மரியாவிடம் மட்டும் ஏன் அவ்வாறு அன்பு செலுத்த தவறுகின்றோம்?
நம் தேவைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு தேவைக்கு மட்டும் அவர்களை நாடுபவராக இருக்கின்றோம். நம்மில் பலர் அன்னை மரியா குறித்து உணர்ச்சிகரமான மறையுரைகளையும் சிந்தனைகளையும் கேட்கும்போது ஒரு சில சபதங்கள் ஏற்கின்றோம். இன்று முதல் நான் அன்னை மரியாவுக்கு இந்தந்த ஜெபங்களை செய்வேன், இந்தந்த நற்செயல்களை செய்வேன் என்று நாம் பிரதிக்கனை எடுக்கின்றோம். அவ்வாறு எடுத்து அதை நாம் சில நாட்களாக சில வாரங்களாக கடைபிடித்தும் வருகின்றோம். ஆனால் காலப்போக்கில் நாம் அதை செய்ய தவறுகின்றோம். அப்படி தவறுகின்ற பொழுது எனக்கு நேரமில்லை, சந்தர்ப்ப சூழல் எனக்கு ஏதுவாக அமையவில்லை என்று பல சாக்குப்போக்குகள் நமக்கு நாமே சொல்லி வருகின்றோம். இத்தகைய வாழ்க்கை நாம் வாழாமல் நாம் அன்னை மரியாவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நாம் சிறு சிறு ஜெப முயற்சிகள், சிறு சிறு நற்செயல்களை மேற்கொள்வோம் என்று பிரதிக்கனை எடுக்கின்ற பொழுது அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க ஏதுவாகவும் இருக்கிறோம். நாம் அன்னை மரியாளுக்காக ஜெபங்களும் நற்செயல்களும் செய்வதுடன் எப்போதும் அவருக்கு நன்றி கூறி வாழ்பவர்களாக இருப்போம். இவ்வாறு வாழ்வோமேயானால் அன்னை மரிக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் என்பது நிச்சயம். மூன்றாவதாக, அன்னை மரியாவுக்கு முழுமையான பக்தி வணக்கம் செலுத்த மேற்கொள்ள வேண்டியவை எவை என்று நாம் சிந்திப்போம். அன்னை மரியா நம் தாய். மூவொரு இறைவனுக்கு அடுத்தபடியாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளார். அவருக்கு முழுமையான பக்தி வணக்கம் செலுத்தி அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டுமானால் கானாவூர் திருமணத்தில் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியா கூறியதை ஏற்று இறைவனின் திருவுள்ளத்திற்கு ஏற்புடைய வாழ்வு வாழ வேண்டும். அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தது போல நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிபவர்களாக வாழ வேண்டும். அவர் சக மனிதர்களை நேசித்தது போல நாமும் நம் சக மனிதர்களை நேசித்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அன்னை மரியாவிடம் நாம் ஜெபிக்கும் ஜெபங்கள் நம்மை மேற்கண்ட விதத்தில் வாழ நம்மை வழிநடத்தி ஜெபிக்க மறக்கக்கூடாது. மரியாவுக்கு உகந்த ஜெபமான ஜெபமாலையை தினமும் ஜெபிக்க தவறக்கூடாது. அன்னை மரியாவுக்கு நன்றி திருப்பலியில் பங்கேற்று நமக்காகவும் உலகில் வாழும் அனைவருக்காகவும் ஜெபிக்குவோம். மரியணையை குறித்து ஏழை எளியோருக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம். அனைத்திற்கு மேலாக அன்னை வெறுக்கும் பாவத்தை நாமும் வெறுத்து நற்பண்புகளை மேற்கொண்டு வாழ்ந்தால் நாம் அன்னைக்கு முழுமையான பக்தி வணக்கத்தை செலுத்துபவர்களாக வாழ்வோம். ஜெபம். தயைமிகு தாயே, அருளால் நிரம்பியவரே, நாங்கள் நிலையற்றவர்கள். நீரும் எங்களை கை நிகழ்வீராகில் நாங்கள் வீழ்ந்து விடுவோம். எனவே நாங்கள் உம்மை இழந்து போகாதவாறு எங்களை உம் கரத்தால் பற்றி பிடித்து கொள்ளும். உமது அடைக்கலத்தில் எங்களை வைத்து காப்பாற்றி உமக்கு பிரியமுள்ளவர்களாகிட செய்தருளும். நாங்கள் தவறி வீழ நேர்ந்தால் எங்களை கைதூக்கிவிடும். எங்களுக்கு நல்வழியை காட்டியருளும். சோதனை வேளைகளில் நாங்கள் அதில் விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாத்தருளும். பல நேரங்களில் உம்மை மறந்து வாழ்கின்றோம். ஆயினும் எங்கள் பலவீனங்களை பொருட்படுத்தாதேயும். எங்களது அனைத்து சூழலிலும் எங்களை விட்டு விலகிவிடாமல் எங்களுக்கு துணை நின்று காத்தருளும். துன்பங்கள், நோய் நொடிகள், வேதனைகளில் எங்களுக்கு ஆறுதலாக விடுவிப்பவராக இரும். முக்கியமாக இறப்பின் வேளையில் தீயோனின் வலையில் வீழ்ந்து விடாமல் விண்ணக பாதையில் எங்களை வழிநடத்தும். ஆமென். இன்றைய நாளில் நாம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். அன்னையே, உமது அடைக்கலத்தை நாடி வரும் எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய நற்செயல். மே மாதம் முடிவடைய இருக்கின்ற இந்த நாளில் நாம் அன்னை மரியாவை குறித்து சிறப்பான கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்வோம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான நிகழ்வினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரான்ஸ் நாட்டிலுள்ள லியேஸ் என்னும் ஊரில் தேவ அன்னையின் பெயரால் கட்டப்பட்டுள்ள ஒரு ஆலயத்திலுள்ள அன்னை மரியாவின் திரு சுரூபத்தை
பற்றிய ஒரு வரலாற்று உண்மைதான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1332 ஆண்டில் 3 போர் வீரர்கள் இஸ்லாமியருடன் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள். இஸ்லாமிய மன்னன் அவர்களை எகிப்தில் வைத்து சிறைபிடித்து அவர்களை இஸ்லாமிய மதத்தை தழுவுபவர்களாக மாற வேண்டும் என்று வற்புறுத்துகிறான், துன்புறுத்துகின்றான். அனைத்து துன்பங்களையும் வற்புறுத்தல்களையும் தாங்கி அவர்கள் தங்களது பக்தி முயற்சியை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று உறுதியாக இருந்தார்கள். இதனால் ஆத்திரமடைந்த மன்னன் தனது வற்புறுத்தல்களை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு பண ஆசையும் பொருள் ஆசையும் தூண்டும் விதமாக பல பொருட்களையும் பல இடங்களையும் சொந்தமாக சொகுசாக வாழக்கூடிய வீட்டையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று உறுதியளிக்கின்றார். அப்பொழுதும் அவர்கள் தங்களது நெறியை மாற மறுத்தார்கள். இறுதியாக அழகும் அறிவும் மிக்க தனது ஒரே மகளை, இஸ்மேரியா என்கின்ற தனது ஒரே மகளை அவர்கள் மனதை மாற்றும்படியாக சிறைச்சாலைக்கு அனுப்புகின்றான். சிறைச்சாலைக்கு சென்ற இஸ்மேரியா அவர்களை மனம் மாற்றுவதற்காக பல சொற்களை பயன்படுத்துகின்றார், பல செயல்களை பயன்படுத்துகின்றார். ஆனால் அவர்கள் மாறாக திருவிவிலியத்தை பற்றியும் அன்னை மரியாவை பற்றியும் இஸ்மேரியாவுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். இவை அனைத்தையும் கேட்டு இஸ்மேரியாவுக்கு அன்னை மரியா மீது ஏதோ ஒரு இனம் புரியாத பாசம், அன்பு உருவாகி விடுகின்றது. எனவே இஸ்மேரியா இந்த 3 போர் வீரர்களையும் பார்த்து அன்னை மரியாவின் புகைப்படம் ஒன்றை எனக்கு தாருங்கள், காண்பியுங்கள் என்று கேட்கின்றார். அவர்களோ சிறைச்சாலையில் இருப்பதால் அது சாத்தியமல்ல என்று கூறுகின்றார்கள். உடனே இஸ்மேரியா அவர்களுக்கு ஒரு மர பலகையையும் சிற்பம் செதுக்குவதற்கான உளிகளையும் மற்ற கருவிகளையும் அவர்களுக்கு அளித்துவிட்டு, எனக்கு அன்னை மரியாவின் சொரூபம் ஒன்றை வடிவமைத்து தாருங்கள் என்று கூறிவிட்டு செல்கின்றார். மூவரும் சிற்பம் செதுக்குவதற்கான எந்த ஒரு திறமையும் இல்லாமல் என்ன செய்வது என்று தத்தளித்த விதமாக அன்னை மரியாவிடமிருந்து மன்றாடிவிட்டு இரவு தூங்கச் செல்கின்றார்கள். விடியற் காலையில் அவர்கள் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது பெரும் ஒளி பொருந்திய அன்னையின் சுரூபமானது அந்த பலகையில் சிற்பமாக வடிவெடுத்து ஒரு சொரூபமாக அவர்கள் முன்னே இருந்தது. இதை கண்டு அவர்கள் வியந்து அன்னை மரியாளுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்கின்றார்கள். இஸ்மேரியாவும் சிறைச்சாலையில் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது அன்னையின் அழகு பொருந்திய இந்த சொரூபத்தை பார்த்து மயங்கி போகின்றாள். அன்னையின் அன்பில் ஈர்க்கப்படுகின்றாள். எனவே அன்னையிடம் வணங்கி மன்றாடுகின்றாள். அன்னை மரியாவும் இந்த நால்வருக்கும் காட்சி அளித்து அவர்கள் உடனே எகிப்திலிருந்து தப்பி செல்லுமாறு அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். நால்வரும் எகிப்திலிருந்து தப்பி செல்வதற்காக இரவோடு இரவாக பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது பல மைற்கற்கள் கடந்த பின்பும் அவர்கள் எகிப்தை விட்டு எகிப்தின் எல்லைக்குள்ளே இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அச்சத்தோடு அன்றிரவு அன்னை மரியாவிடம் ஜெபித்துவிட்டு உறங்குகின்றார்கள். அதிர்ஷ்டவசமாக மறுநாள் காலை அவர்கள் கண் விழித்து பார்த்த பொழுது பிரான்ஸ் நகரில் அவர்கள் விழித்தெழுந்தார்கள். விழித்தெழுந்தவுடன் அவர்கள் அன்னையின் மகிமையை உணர்ந்து அந்த சொரூபத்தின் மகிமையையும் அன்னையின் மகிமையும் அவள் எவ்வாறு இவர்கள் நால்வரையும் காப்பாற்றினார் என்பதையும் அவர்கள் அங்கிருந்த மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அங்கிருந்த ஆயர் இவர்களின் சொற்களை கேட்டு அதை அன்னை மரியாவின் வரலாற்றையும் இவர்களின் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டதையும் ஆய்ந்து அறிந்து அதன் உண்மையை கண்டுணர்ந்து அன்னை மரியாவின் மகிமையை அவரும் பறைசாற்ற துவங்கினார். இவர்கள் விழித்தெழுந்த அந்த லியேஸ் நகரில் அன்னை மரியாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தேவாலயம் கட்டி எழுப்பி அதில் அன்னை மரியாவின் அந்த அற்புத சுரூபத்தை பதித்து இன்றளவும் அந்த சொரூபத்தில் மக்கள் அன்னை மரியாளை கண்டு வணங்கி வருகின்றார்கள். இன்றும் கூட அந்த தேவாலயத்தில் அன்னை மரியாவின் சொரூபத்திற்கு முன்பாக வேண்டி மன்றாடும் அனைத்து ஜெபங்களும் மன்றாட்டுகளும் கேட்கப்படுகின்றது. பல அற்புதங்கள் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து
உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.